ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, தட்டைப்பயிறு குழம்பு தாங்க. சூப்பரா டேஸ்ட்டா ஈஸியா பண்ணலாங்க இந்த ரெசிபி. சூப்பர் டேஸ்ட்டாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து அப்படியே கறி குழம்பு சுவையில அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம தட்டைப்பயிறு குழம்பு பண்ணலாம். அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 6, 7 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமா இஞ்சியை தட்டி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு, கல்லுப்பு தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 3 தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு எடுத்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு தாளிப்பு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து தாளிப்புக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கொத்து கருப்புள் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மசாலா ஐட்டம் தான் சேர்க்க போகிறோம். என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மிளகாய் தூளும் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தட்டைப்பயிரை ரைட்டை ஊற வச்சு வச்சுருக்கிறோம். அதை வந்து நம்ம வேக வச்சதை வச்சுருக்கிறோம். வேக வச்சதை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி இருக்கிறத சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கிளியாமல் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற இந்த அளவுக்கு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு நிமிஷம் விடுங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தட்டைப்பயிறு குழம்பு ரெடிங்க. சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணியாச்சுங்க இந்த ரெசிபி. இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நான் வீடியோக்காக சொல்லலை. நீங்கள் இந்த மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ட்ரை பண்ணி தான்